சிறையில் இருந்து என்ன செய்யணும்? விடுதலை வேணும். இன்னொன்று, அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த 2-3 காரியத்தில் நீங்கள் யாராவது கட்டப்பட்ட நிலையிலையோ இல்லை சிறையிலோ இல்லை நீங்கள் அடிமைத்தனத்திலோ இருக்கீங்களா? ஏன்னா இதுக்கு முந்தி நிறைய பேர் கையை தூக்குனியே, இப்போ ஒன்றையும் கையை தூக்க காணும். ஆண்டவர் விடுதலை அளிப்பவர். ஆண்டவர் என்ன, எதிலிருந்து விடுதலை வேணும்? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம் எல்லாரும் நல்லா இருக்கிறோம், ஆனால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறோமா, சிறையில் இருக்கிறோமா, அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா? இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டப்பட்டவர் நிலையில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் விடுதலை அளிப்பார். தன்னுடைய சொந்த பிள்ளைகளாகிய நம்மை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிக்கிற கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று, கட்டப்பட்ட நிலை. ஒன்று எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை முதல்ல வாசிங்க. லூக்கா எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் 10வது. ஒருத்தங்க மட்டும் வாசிங்க. ஓய்வு நாளில் யாராவது ஒருத்தங்க வாசிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்து கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாய் தீய ஆவி பிடித்த உடல் நலம் குன்றிய ஒரு பெண் ஒருவர் அங்கு இருந்தார். இந்த பெண் உடல் நலம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? தீய ஆவி பிடிச்சிருக்கா. இவ எங்க இருக்கா? இந்த அம்மா எங்க இருக்கேங்க? தொழுகை கூடம்னா என்ன? 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். ஆலயம்னா என்ன, தொழுகை கூடம்னா என்ன? 2க்கு வேறுபாடு இருக்கு. இயேசு தொழுகை கூடத்துக்கும் போனார், ஆலயத்துக்கும் போனார். அப்படித்தானே? ஆலயம் என்பது பலி செலுத்துகிற இடம். பிரைஸ் தி லார்ட். அங்கு பலி ஒப்பு கொடுக்கப்படும். நம்ம கோவிலில், நம்ம ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அங்கு பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறதா? உண்டா இல்லையா? அதுதான் ஆலயம். அங்கு பலிபீடம் இருக்க வேண்டும் ஆலயம் என்றால். தொழுகை கூடம்னா என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற இடம். சரியா? கூடி ஜெபிக்கிற இடம். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. திருப்பலியை போல உன்னதமான ஒரு வழிபாடு இந்த உலகத்திலே கிடையாது. இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட வழிபாடு. அதுதான் நியமிச்சுட்டு போனார். தன்னுடைய வழிமுறைகளில் செய்யணும்னு சொல்லி திருத்துதர்களை ஏற்படுத்தி அதன் வழியாய் வந்தது தான் இன்றைக்கு குருக்கள், ஆயர்கள், கதிரன்மார்கள், போப்பாண்டவர் எல்லாம் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்டு தான் இந்த திருப்பலி எல்லாம் ஒவ்வொரு ஆலயங்களிலும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நேற்று எத்தனை பேர் திருப்பலிக்கு போனீங்க? போகாதவங்க கை தூக்கு. சரி, போகாதவங்க கை தூக்குங்க. திருப்பலிக்கு போகலை. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கட்டாயம் என்ன செய்யணும்? திருப்பலிக்கு போகணும். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, ஜெபக்கூட்டத்துக்கு போயிட்டு வந்தா திருப்பலிக்கு என்ன செய்ய வேண்டாம்? தவறு. அப்படி இருக்கவே கூடாது. அது எப்படி இருக்கக்கூடாது? நமக்கு மிக 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 முக்கியமானது என்னவென்றால் திருப்பலி தான். இப்படி நடக்கிற எல்லா வழிபாடுகளிலும் நிறைவு எங்கு இருக்கிறது என்றால் திருப்பலியில் தான் இருக்கிறது. திருப்பலியை குறித்து நாம் இன்னும் சரியாய் அறிந்து கொள்ளவில்லை. அதனுடைய மகத்துவத்தை நாம் கண்டோம் என்றால், அதில் இருக்கிற அபிஷேகத்தை கண்டோம் என்றால், ஆண்டவர் குணப்படுத்துகிறதை கண்டோம் என்றால், ஆண்டவர் விடுவிக்கிறதை கண்டோம் என்றால், அதை விட உங்களுக்கு வேற எதிலையும் மகிழ்ச்சி கிடைக்காது. அவ்வளவு உன்னதமான ஒரு வழிபாடு. அதிலே என்ன இருக்கிறது? நிறைய இருக்கிறது. முதல்ல எப்படி பாவ மன்னிப்பு வழிபாடு இருக்குது. அப்படி தானே? பாவ மன்னிப்பு வழிபாடு முடிஞ்சவொடனே ஆண்டவர் புகழ்ந்து போற்றுகிறோம் உன்னதங்களில். அப்படி தானே? அது முடிஞ்சவொடனே என்ன இருக்குது? இறைவார்த்தையின் வழிபாடு இருக்குது. இறைவார்த்தையின் வழிபாடு முடிஞ்ச உடனே என்ன இருக்குது? நற்கருணை வழிபாடு இருக்குது. நற்கருணை வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்குது? நன்றி வழிபாடு இருக்குது. அதுக்கப்புறம் குருவானவர் கடைசி ஆசீர்வதிப்பார். நல்லா புரிஞ்சுக்கங்க. நற்கருணையை வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது?
இறுதி ஆசீர் ஆண்டவர் மூலம், ஆண்டவர் இவர்கள் மூலமாய், குருக்கள் மூலமாய் நம்மளை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். கடைசியா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். அதுக்கு முந்தைய நன்மையை வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு போகணும், கறி வாங்க போகணும்லாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. உங்கள் மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லி வைங்க, சரியா? கடைசி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு தான், அதுதான் நிறைவு, திருப்பலின்ற கடைசி நிறைவு. அந்த நிறைவை பெற்றுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? வரணும். தயவு செய்து தினமும் திருப்பலியில் பங்கு வர வாய்ப்பு கிடைச்சா தவற விடாதீர்கள், தவற விடாதீர்கள், சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமானதே திருப்பலி தான். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கப்படுகிறது, தொழுகை கூடத்தில் ஒரு பெண் இருந்தாள். அவள் யாரால் பிடிக்கப்பட்டிருந்தாள்? தீய ஆவியால் பிடிக்கப்பட்டிருந்தாள். அவள் உடல்நலக் குறைவோடு இருந்தாள். அப்படி தானே? அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் வீட்டை வச்சு வாசிங்க. இப்போ அடுத்தப்பல 16வது வசனத்தை வாசிங்க. பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவளை எத்தனை வருஷம்? 18 ஆண்டுகளாய் சாத்தான் என்ன செஞ்சிருக்கான்? கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டு வெளியே தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதா? நோய் என்கிற கட்டு இருக்கும், பேய் பிடிச்ச கட்டுகள் இருக்கும். சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இருக்கும், அந்த நோய் எதனால் வந்ததுன்னா பேயினால் வந்திருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது. எல்லா மருத்துவர்கிட்டையும் போய் பார்ப்போம், அவங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. உள்ளே இருக்கிற பேய் தெரியுமா? தெரியாது. அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க. அப்போ பிசாசினால் கட்டப்பட்ட நிலை நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் அநேக கட்டுகள் மத்தியில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறை இருக்கிறது, நம்ம ஆன்மாவை அவன் சிறை பிடிச்சிருவான். மூன்றாவது அடிமைத்தனம். இந்த 3 காரியங்களை குறித்து தான், பாவத்திலே அடிமைப்பட்டு வாழுகிற நிலை, இந்த 3 காரியத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஏதோ ஆண்டவர் விடுதலை அளிப்பார் ஆண்டவர் என்று சொன்ன உடனே நாம் ஏதோ என்று நாம் நினைக்கக்கூடாது. ஆழமான உண்மைகள் இருக்கிறது. இந்த ஆழமான உண்மைகளில் இந்த வருட வாக்குத்தத்தமாய் நீங்கள் இதை எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து ஜெபித்து இன்று நாம் பார்க்கக்கூடிய காரியங்களிலிருந்து நீங்கள் மனமாற்றம் அடைந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏதோ இந்த வசனத்தை வாசித்த உடனே நமக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது, வரவே வராது. இந்த இறை வார்த்தையை வாசித்து அதை நம்மளுடைய வாழ்வாக மாற்றும் போதுதான் இந்த இறை வார்த்தை நமக்குள்ளே உயிருள்ள வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டப்பட்ட நிலை எடுத்து வாசியுங்கள். நீதி தலைவர்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை எடுத்து வாசியுங்கள். நீதி தலைவர்கள் 16:21. பெலிஸ்தியர் எவரை பிடித்து? அது தெரியணும்ல, தெரியாம தானே நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். பைபிள் வாசிக்கிறது எப்படி வாசிக்கிறோம்னா, இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிச்சிடணும். அதனால உட்காந்து மளமளன்னு வாசிச்சு முடிச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு அடுத்தப்பல போயிடுவோம். அப்போ நம்ம வாசித்ததனுடைய கவனம் 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 இங்கே கவனம் கவனம் இங்கே கவனம், அதை வாசித்ததனுடைய உள்ளார்ந்த உண்மையான அர்த்தம் என்ன எதுவும் தெரியாது. இன்னைக்கு ஒரு அதிகாரம் என்ன செஞ்சிடணும்? வாசிச்சிடணும். இல்லை 5 அதிகாரம் வாசிச்சிடணும். வாசிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது, என்ன சொன்னார், எதையாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? கிடையாது. இது இவ்வளோ தூரம் நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க, ரைட், பரவாயில்ல, அதையாவது கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரி, வாசிங்க முதல்ல இருந்து. இல்லை, முதல்ல இருந்து வாசிங்க. பெலிஸ்தியர் சிம்சோனை பிடித்து அவருடைய கண்களை தோண்டி எடுத்து அவரை காசாவுக்கு கொண்டு சென்றனர். அவரை வெண்கல சங்கிலிகளால் கட்டி, அப்படித்தானே போட்டிருக்கு,
சாதாரண சங்கிலி அல்ல, வெண்கல சங்கிலியால் கட்டி சிறையில் அறைக்கும் வேலைக்கு அவரை உட்படுத்தினார். இந்த நிலை இவருக்கு ஏன் ஏற்பட்டது? சிம்சோனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? இவர் எதற்காக அழைக்கப்பட்டார்? கவனம். பைபிள்ல பிறவ வாசிங்க. கண்டுபிடிக்க முடியலன்னா வச்சிருங்க, எழுதி வச்சுக்கங்க, வீட்டில் போய் வாசிங்க. நீங்கள் அதை பிரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்கிற விஷயம் என்ன செய்யாது? ஆமாம், இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை உங்களுக்கு அல்ல, எனக்கும் சேர்த்து. அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். உங்ககிட்ட சொல்லும் போதே நான் செய்கிற தவறையும் என்கிட்ட இருக்கிற குறையும் ஆவியானவர் சுட்டி காட்டுவார். ஏனென்றால் இந்த இறை வார்த்தையானது உயிர் உள்ளது, அது ஆற்றல் மிக்கது, இருபுறமும் வெட்டக்கூடியது. நல்லா தெரிஞ்சுக்க. அந்த வல்லமையுள்ள வார்த்தையை ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப ரொம்ப கவனமா இருக்கும். இந்த சிம்சோனை ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? இஸ்ராயேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே அபிஷேகம் எங்க இருந்தது? அவருடைய இருந்துச்சு. ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து உருவாக்கி வளர்த்தெடுத்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சுருக்கமாக சொல்றேன். பெலிஸ்தியருடைய வயல்களில் இருந்த தானியங்களை எல்லாம் இவர் அழித்து விட்டார். இவரை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பெலிஸ்தியர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். அப்போது இவர் அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து வெளியேறி யாரை தேட போயிட்டாரு? ஒரு பெண்ணை தேட போனாரு. தெளிலா என்கிற பெண்ணை பார்த்தார், அவருடைய அழகில மயங்கினார். அவளை பேரம் பேசினாங்க. யாரு? பெலிஸ்தியர்கள் பேரம் பேசினாங்க. எப்படி தெரியுமா? நீ இவனை எப்படியாவது எங்ககிட்ட பிடிச்சு கொடுத்துரு, அவனுக்கு இவ்வளவு பலன் இருக்கிறது எங்க இருக்குங்கிறத கேட்டு சொல்லு, சொன்னா உனக்கு எவ்வளவு தருவேன்? 1100 வெள்ளிக்காசு தருவேன் என்று பேரம் பேசி அவளை சம்மதிக்க வைத்தார்கள். தன்னுடைய ரகசியத்தை வெளியே சொல்லாமல் 3 முறை அந்த ரகசியத்தை காத்தார். பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள் என்று சொன்ன உடனே அவர் தன்னுடைய பலத்தை கொண்டு எல்லாரையும் அடித்து உடைத்தார். 4வது என்ன செய்தார் என்றால், அவருடைய அழகில் மயங்கி தனக்கு இருந்த அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தாள். அவர் முடி வலிக்கப்பட்டது. அங்கே என்ன நடந்தது என்றால், பெலிஸ்தியர்கள் கட்டி அவருடைய கண்களை தோண்டி அவர்கள் கைகள் கட்டப்பட்ட நிலைக்கு உருவானது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பெலிஸ்தியரை அழைத்த அழைப்பிலிருந்து அவர் விலகும் போது அங்கே என்ன நடக்கிறது என்றால், கட்டப்பட்ட நிலை இருக்கிறது. உங்களை ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? கல்யாணம் பண்ணி பிள்ளைகள்லாம் பெற்று அதுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதுகளுக்கு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து திரும்ப கல்யாணம் பண்ணி அதுக பிள்ளையை பெற்று போட நாங்கள் தாத்தா பாட்டி ஆக இதுக்கு தான் பெற்று போட்டாரா? எதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சாரா? எதற்காக? எதுக்கு? அவருடைய என்ன பணி? இறை வார்த்தை, நற்செய்தி. அப்படியா? எத்தனை பேர் வாக்கு கொடுத்துருக்கீங்க? நான் ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் கையெல்லாம் தூக்காதுங்க. நிறைய பேருக்கு தெரியும் இந்த விஷயம். நான் ஆண்டவருடைய பணியை செய்வேன்னு சொல்லி எத்தனையோ பேர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம என்ன செஞ்சுருப்போம்? வாக்கு கொடுத்துருப்போம். அந்த பணியை இன்னைக்கு செய்கிறோமா? அந்த பணியை விட்டுட்டு இப்போ வேற பணிக்கு என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு, இந்த உலகத்தை சார்ந்தாச்சு. அந்த பணி வேண்டான்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் பாடுகள் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக உட்காந்து ஆளை போலவே நம்ம என்ன செஞ்சுருவோம்? போயிட்டு வந்துடுங்கிற நிலைக்கு வந்தாச்சு. உண்மையா இல்லையா? அப்போ நிலையிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இப்போ கட்டப்பட்ட நிலையில் இருக்கோம். இது கண்ணுக்கு தெரியுமா? இன்னும் பார்க்க போனால் திருமுழுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? எதுக்கு? பாவங்கள்லாம் மன்னிச்சாச்சு, தூய ஆவியானவர் வந்தாச்சு. அவரை கொண்டு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தூய ஆவியானவர் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கார். நம்புறீங்களா? எதுக்கு அவரை பெற்றுக்கொண்டீங்க?
எல்லாரும் மொழி ஒரு மாதிரி இருக்க. பாவத்தை அவரை கொண்டு வாழ்கிறதுக்கு தாங்க கொடுத்துருக்காரு. அவரை கொண்டு அந்நிய பாஷை பேசுகிறதுக்கும் நோயை குணமாக்குறதுக்கும் கையை தட்டி அபிஷேகத்தில் நிறையிறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் அவருடைய திட்டத்தின்படி நாம் வாழ்ந்து இந்த பூமியிலே உண்மையும் உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு வாழ்ந்து ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஆன்மாவை ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் படைச்சிருக்கார். ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் தெரியல. ஒரு திருமணம் செஞ்சு கொடுத்தாரு, அதனுடைய நோக்கம் என்ன? கல்யாணத்தன்னைக்கு கையை பிடிச்சாங்கல்ல, ஒருத்தர் பிடிச்சமா இல்லையா? என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், பிடிச்சமா இல்லையா? என்னாச்சு இவ்வளவு கோபமாக இருக்கியே? பிடிச்சமா இல்லையா? பிடிச்சோம். என்ன சொன்னோம்? இப்போ இன்பத்தில் அவர் கூட இருக்காரா? துன்பத்தில் கூட இருக்காரா? என் மனைவி இருக்காளா? எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். துன்பத்திலும் துயரத்திலும் நான் உன்னை பிரமாணிக்கமாக இருப்பேன்னு சொன்னாங்கல்ல, இல்லை நம்ம அப்படி இருக்கமா, அவர் அப்படி இருக்காரா? பிரமாணிக்கமே இல்லையே. ஒருத்தரை நேசிக்கவும் சொன்னமா இல்லையா? அந்த அன்பு இருக்கா? இப்போ தொடக்கத்தில் இருந்த அன்பு மளமளன்னு குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவியாய் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். திருமணம் செஞ்சாச்சே, நீங்க அது ஒரு தனி குடும்பமாய் உருவாகி இருக்கிறீர்கள். திருச்சபையில ஒரு குட்டி திருச்சபையாய் உங்களை உருவாக்கியாச்சு. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவிக்குரிய கடமைகள் என்ன, பொறுப்பு என்ன? ஒரு கணவனை எப்படி பராமரிக்கணும்? கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்வது, பிள்ளைகளை பராமரிப்பது, கடவுளுக்கு உகந்த ஒரு குடும்பமாய் கட்டி எழுப்புவது யார் கையில் இருக்கு? யார் கையில்? இதை நான் சரியாக செய்யலைன்னாலும், ஏன்னா இப்போ என்ன இருக்கேன்? கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எடுத்து வாசிங்கள். மார்க் எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 1 யாராவது ஒருத்தங்க மட்டும் நிறுத்தி வாசிங்க, மற்றவங்க எழுந்திருச்சு நின்று வாசிங்க. யார் நீங்கள் வாசிக்கிறீங்களோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு நில்லுங்க. மீதி எல்லாரும் நீங்கள் அவங்க கூட வாசிக்கும் போது வெளியே சத்தம் வராமல் நீங்கள் அது கூடயே வாசிங்க. பகுதிக்கு வந்தார். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே, மற்றவங்க யாரும் சத்தமாக வாசிக்க வேண்டாம். தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைக்குள்ளே இல்லை, மறுபடியும் வாசிங்க. அந்த கல்லறைகளே வந்தார். அதுக்கப்புறம் கல்லறைகளே அந்த மனிதனின் உறைவிடம். நீங்க உட்காருங்க, வாசிங்க. உறைவிடம் அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியும் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்தெறிந்து எவராலும் அவரை அடக்க முடியவில்லை. அவர் இரவும் பகலும் எந்த நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டே இருந்தார். தன்னையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு பணிந்து, இயேசுவே
உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கே என்ன வேலை? வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். இயேசு அவரிடம், தீய ஆவியே வெளியே போ என்று சொல்லி இருந்தார். உன் பேர் என்ன என்று கேட்க அவர் எலிகியோன் என்றார். போதும். பல பேய்கள் பெயர் தான் அந்த பெயர். இதில் ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். கனசரத் ஏரி பகுதியில் இயேசு என்ன செஞ்சார்? உள்ளே வரும்போது அவரை எதிர்கொண்டு ஒரு மனிதன் வந்தான். அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்றால் பேய் பிடித்த ஒரு மனிதன். அப்போ ஒரு மனிதன் சாதாரணமாய் வாழுகிற நிலையிலிருந்து பேய் பிடித்த ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது யோசிச்சு பார்க்க. எல்லா மனுஷனும் எங்கே வாழ்வாங்க? வீட்டில் தான் வாழ்வாங்க. ஆனால் இந்த மகன் எங்கே வாழ்ந்தான்? பேய் பிடிச்ச இந்த மகன் எங்கே வாழ்ந்தான்? கல்லையற வாழ்ந்தான். எல்லாரும் ஆடை உடுத்திருப்பாங்க, இவன் ஆடையின்றி இருந்தான். அது மட்டும் இல்லை, எல்லாரும் தன்னுடைய உடலை நேசிப்பாங்க. ஆனால் அந்த மகன் என்ன செஞ்சான் தெரியுமா? தன் கற்களால் தன் உடலை காயப்படுத்தி கொண்டிருந்தான். சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்வை காட்டிலும் இந்த மகன் என்ன செய்கிறான்னா, கூச்சலிட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஒரு தீய ஆவி பிடித்தவனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? இந்த மகனும் கட்டப்பட்ட நிலையில் தான் இருந்தான். யாரால? தீயாவால. ஆனால் இவனுக்கு கட்டப்பட்டிருந்த நிலையில் ஒரு இவன் பேய் பிடிச்சிருந்த அந்த மனுஷனை ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுருந்தாங்க? கெட்டி வச்சுருந்தாங்க. அவன் அவிழ்க்க முடிஞ்சுதா? அவிழ்க்க முடிஞ்சுது. சங்கிலிகளையும் தகர்த்தெறிந்தான் இருக்கும். அவனை கட்ட முடியலை. இப்போ இதிலிருந்து ஒன்று என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? பேய மனுஷன் கெட்டுனா அவன் அந்த சங்கிலி என்ன செஞ்சிருவான்? உடச்சிருவான். ஆனால் பேய் மனுஷனை கட்டிட்டா மனுஷனால் என்ன செய்ய முடியாது? என்னங்க முடியுமா? முடியாதா? எல்லாரும் திருத்தலங்களுக்கு போயிருக்கீங்களா? புளியம்பட்டி ஒவ்வொருக்கெல்லாம் போயிருக்கீங்களா? பேய் ஆடுறதை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லது. அங்கே எங்கேயாவது ஒரு வாரத்தில் பார்த்துருக்கீங்களா? காலில் கழுத்தில் கையிலெல்லாம் சங்கிலி போட்டு ஒருத்தனை கட்டி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்தேன். ஒரு நேரம் புளியம்பட்டியில் போய் அந்த அனுபவத்துக்காக போனேன். அங்கே போயிருந்தப்போ ராத்திரி பேய் ஆடுது பார்க்கணும். யாரெல்லாமோ புனிதரெல்லாம் கூப்பிடுது. அவன் வந்துட்டான், ஜெரோம் வந்துட்டான், மாதா வந்துட்டாங்க, அந்தோனியார் வந்துட்டாங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க. சுற்றி பார்த்தா யாரும் என்ன செய்யலை. ஆனால் அது கண்ணுக்கு தெரியுது, நம்ம கண்ணு கட்டப்பட்டிருக்கு. எல்லா பேய்க்கும் தெரியுது புனிதர்கள் இருக்காங்கன்னு. ஆனால் மனுஷனாக இருக்கிற மனுஷனுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது? செத்தவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யாரால? செத்தவங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இங்கே மனுஷன் போதிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் பிசாசு சாட்சி சொல்லுது, செத்தவங்க பூரா அங்கே தான் ஏன் இருக்காங்க அப்படின்னு. திருச்சபை எப்படி நம்மளை ஒரு விசுவாசத்துக்குள்ள வழக்கு பார்த்தீங்களா? புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகிறேன் சொன்னமா இல்லையா? புனிதர்கள் இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி நான் போய் படுத்திருக்கிறேன். நானும் மைக்கேல் தாஸ் பிரதர், நிறைய பேருக்கு தெரியும் அவரை. 2 பேரும் போய் அதில் போய் ஒரு ஓரமாக படுத்திருக்கோம். கோயிலுக்கு இந்த பக்கத்தில் நடந்து போகிறதுக்காக கொஞ்சம் கெட்டி விட்டுருந்தாங்க, அதுக்கு பக்கத்தில் கீழே படுத்திருக்கோம். ராத்திரி 12 மணிக்கு மேலே இருக்கும். ஒரே சத்தக்காடு. என்னன்னு எழுந்திரிச்சு பார்க்க என் பக்கத்தில் தான் அவன் காலில் சங்கிலி கெட்டப்பட்டு அவுந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். அன்னைக்கு ராத்திரி ஒரு பையன் பிடிச்சி கொண்டு போய் கட்டினான். அப்போ கட்டப்பட்ட மனிதனால் அந்த பேயை கட்டப்பட்ட அந்த சங்கிலியை மனுஷனால் என்ன செய்ய முடியும்? மனுஷனால் கட்டப்பட்ட அந்த சங்கிலியை பேயால் என்ன செய்ய முடியும்? அவிழ்க்க முடியும். ஆனால் பேய் ஒருத்தனை கெட்டிட்டா அந்த மனுஷனால் என்ன செய்ய முடியாது? தன்னை விடுவித்து கொள்ள முடியாது. எடுத்து வாசியுங்கள். திருப்பாடல் 49வது அதிகாரம் 7-8 வசனங்களை எடுத்து வாசியுங்கள். உண்மையில் தம்மைத்தாமே எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு கொடுக்க முடியாது.
மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிகவும் பெரிது, எவராலும் அதை செலுத்த இயலாது. அப்போ ஒரு மனிதன் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்றால், அந்த கட்டப்பட்ட நிலையில் இருந்து கவனம். அம்மா நீங்கள் வசனம் எடுத்து வாசிக்க முடியலன்னா பரவாயில்ல, எழுதி வச்சுக்கோங்க, தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்தவங்ககிட்ட கேட்கும்போது அடுத்தவங்க கவனம் சிதறும். ஆண்டவர் நம்ம கூட ஏன் என்ன பேசுகிறான்னு நமக்கு புரியாது, தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. ஒருவேளை பேப்பர் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. எடுக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே எடுங்கம்மா, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. தயவுசெய்து தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை பிசாசானவன் கட்டி வைத்து விட்டான் என்றால், அந்த மனிதனுடைய கட்டுகளை ஒரு மனிதனால் கட்டவிழ்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், பிசாசினுடைய செயல்பாடுகள், குணநலன்கள்லாம் எப்படி இருக்கும்? என்னெல்லாம் வெளிப்படும்? தன்னால் பேசும். சரி சரி, நான் பேய் பிடிச்சவங்களை நான் கேட்கல. பேயினுடைய குணநலன்கள், அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, தெரியாதா? தேவையில்லாத செயல்னா எது? எது தேவையில்லாதது? கோபம். வாங்க, இப்போ அதுக்கு தான் வாங்க. கோபம், பொறாமை. திருச்சபையில் தலையாய பாவம்னு சொல்லியிருக்காங்களா? எத்தனை? ஐயையோ மறந்து வச்ச. கொலை செய்யாதேவா? ஆஹா, சின்ன வயசில் நமக்கு சின்ன குறிப்பிடன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்களா? வாசிச்சிருக்கோமா? பைபிளுக்கு முன்பாக நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சின்ன குறிப்பிடம் என்பது நமக்கு மிக அவசியம். அது ஒரு குட்டி பைபிள். அதில் சொல்லியிருக்கு தலையாய பாவங்கள் எத்தனைன்னா 7. எதெல்லாம்? மறந்து போச்சு. இப்போ தான் சொன்னீங்க. சீற்றம், பொறாமை, தற்பெருமை, வேற எரிச்சல், இதிலே வந்துடும். தன்னடக்கமா? பெருந்தீனி, அப்படிதானே? காமவரி, பொறாமை, தற்பெருமை, சோம்பல், இப்படி 7 தலையாய பாவங்கள் இருக்கு. இதில் ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கா? கோபம் இருக்கா? நானும் கூட தான் பார்க்க, அது என்ன விட மாட்டேங்குது. அப்படிதானே? பொறாமை இருக்கா? தற்பெருமை இருக்கா? அப்போ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்னா, நான் இப்போ யார் ஆளாக இயங்கிக்கிட்டு இருக்கேன்? இப்போ யார் என்ன கட்டி வச்சிருக்கா? இது நமக்கு தெரிஞ்சுதா? என்னாச்சு? நம் பாடம், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும், அப்படி பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்நாள் பூரா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான்? பாடிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் அவன் உள்ளே உட்கார்ந்து நம்மளை அழகாக ஏக்கிக்கிட்டு இருக்கான். விடாத. ஆமாம், பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பழி வாங்கிரு, பொறாமப்படு, நான் உன்னோட என்ன சாதாரண ஆளா? எல்லாம் உள்ளேருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம இப்போ என்ன நிலையில் இருக்கோம் அப்படின்னா, கையில் பைபிள் இருக்கு, அப்படிதானே? வாயில் துதி இருக்கு, கையில் ஜெபமாலை இருக்கு, வாயில் நற்கரணையை வாங்குகிறோம், ஆனால் எல்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்குள் இருந்து யாரை செயலாற்ற விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. இப்போ நான் கட்டப்பட்ட நிலையில் இருக்கேனா? நான் சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா? நம்ம எங்கேயோ விடுதலை விடுதலை விடுதலைன்னு உடனே எப்படிலாம் வந்துடும் நினைக்காதீங்க. அப்படி வரவே வராது, வராது. நான் முதல்ல என்னை அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார்? ஆண்டவர் கேட்டார், தொடக்க நூலின் புஸ்தகத்தில் வாசிக்க வேண்டாம், ஆதி பெற்றோராகிய ஆதாம்கிட்ட கேட்டார், ஆதாம் ஆதாம் நீ எங்கே? அவருக்கு தெரியாதா? படைச்சவர் தானே.
அவருடைய கண்களில் எதுவுமே மறைவா இல்லைல்ல. அப்ப ஏன் ஆண்டவர் கேட்டாரு? எதுக்காக கேட்டாரு? அப்படி இல்லை, அவருக்கு தெரியணும் நீ இருக்க வேண்டிய இடம் எங்க, ஆனா இப்ப நீ எங்க இருக்கேன்னு தெரியுமா? அதுதாங்க, நீ எங்க இருக்கேன்னு தெரியுமா? இதே தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கார். சொந்த பிள்ளையாய் ஆண்டவருடைய மடியில தோளில படுத்திருக்கக்கூடிய பிள்ளைகள், செல்ல பிள்ளைகளா இருக்கிற நம்ம இன்றைக்கு நமக்குள்ளே இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது என்ன செயல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது? ஆவியின் கனிகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா, இல்ல ஊனியல்பின் இச்சைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா? கட்டப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எடுத்து வாசியுங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்கள். திருடு கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் எடுத்துக்கிடட்டும், எல்லாரும் எடுத்துக்கிடட்டும், கொஞ்சம் எல்லாரும் எடுத்துக்கிடட்டும். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்ல, பைபிள் வாசிக்கணும், அவங்களும் அதை பெறட்டணும். எல்லாரும் எடுத்தாச்சா? புதிய ஏற்பாட்டில் இருக்கும் யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. பைபிள் யாரும் கொண்டராமல் இருக்கீங்களா? கொண்டராமல் இருக்கிறவங்க தயவு செய்து அடுத்தாப்புல கோயிலுக்கு, ஒருவேளை உங்களுக்கு பைபிள் வாசிக்க தெரியாதுன்னா பரவாயில்ல, அது தப்பு இல்லை. வாசிக்க தெரிஞ்சிருந்து நீங்கள் கோயிலுக்கு போகும்போதும் என்ன செய்யணும் கையில்? ஆமாம், திருப்பலிக்கு போகும்போது கூட பைபிள் இல்லாமல் என்ன செய்யாதங்க, போகாதங்க. பைபிள் இல்லாமல் போகாதங்க, பைபிளோடு தான் போகணும். அங்கேயும் இறைவார்த்தை வழிபாடு இருக்கிறது. அந்த இறைவார்த்தையின் வழிபாடில் பைபிளை சுமந்துட்டு போங்க நீங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க சகோதரி. திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் என்ன பண்ணா வருவதில்லை. யாரு? பிசாசு தான் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் பிசாசு வரமாட்டான். ஆனால் ஆண்டவரோ வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாய் பெறும் பொருட்டு ஆண்டவர் வந்தார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதிலே ஆண்டவர் தீயவனை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அழிப்பதற்கும் கொல்வதற்கும் திருடுவதற்கும் அன்றி வேறு எதற்கும் என்ன செய்ய மாட்டான். எதை அவன் அழிப்பான், எதை கொல்லுவான்? நம்ம ஆன்மாவை கொன்றுவான். ஏன்? பாவம் செய்யும் ஆன்மா சாகும், அப்படிதானே சொல்லியிருக்கு. அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது உடல் சாகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முடைய ஆன்மா என்ன செய்து விடும்னா கரைபட்டு விடும், ஆன்மா செத்து போகும். அதனால தான் அவன் என்ன செய்கிறான்? நம்மளை பாவம் செய்ய தூண்டி நம்மளை என்ன செய்கிறான் என்றால் ஆன்மாவை கொள்ளையெடுத்து கொள்ளுகிறான். இரண்டாவது, எது அழித்து விடுவான் என்றால் நம்பிக்கையை அழித்து விடுவான். இந்த உலகத்திலே நீங்கள் எதை இழந்தாலும் சரி, எதை மட்டும் இழக்கக்கூடாது? நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. யோபு எல்லாத்தையும் இழந்தாரா இல்லையா? எதை வச்சிருந்தார் கையில்? இந்த ஒன்று தான் இருந்துச்சு. கெட்டின பொண்டாட்டி சொன்னா, நீ ஆண்டவரை தூசிச்சுட்டு செத்துப்போ அப்படின்ட்டான். இதை விட ஒரு கணவனுடைய வாழ்க்கையில் கேட்கக்கூடாத வார்த்தை வேற எதுவும் இருக்கா? அதை கூட பெற்றுக்கொண்டு மனதளவிலும் வேதனையும் உடலளவிலும் வேதனையோடு தான் அவர் இந்த நம்பிக்கையை சுமந்து சென்றார். ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ இந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? ஆண்டவர் தான் என்னை வாழ வைத்திருக்கிறார், அவர்தான் என்னை மீட்டெடுத்திருக்கிறார், அவரால் தான் என் பாவ மன்னிப்பு உண்டு, இயேசுவால் அன்றி வேறு எவராலும் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற மிகப்பெரிய உண்மையை முதல்ல நம்பணும். வாழ்வு என்பது இயேசுவால மட்டும்தான், அவர் வாழ்வு கொடுக்கத்தான் வந்தார் என்கிற மிகப்பெரிய உண்மையை எந்த நேரத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. மூன்றாவது என்ன செய்வான் என்றால் திருடி செல்வான். நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ன செஞ்சிருவான்? திருடி. இதுதான் வருவான் பிசாசு. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசியுங்கள். எசாயாவின் புஸ்தகம்
49வது அதிகாரம் 25வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, சிறைப்பட்டோர் வலியோனிடமிருந்து விடுவிக்கப்படுவர், கொள்ளை பொருள் கொடியவன் கையிலிருந்து மீட்கப்படும். உன்னை எதிர்த்து போராடுவர்களோடு நானும் போராடுவேன், உன் பிள்ளைகளை விடுவிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக அழகாக சொல்லுகிறது, ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவரே கூறுகிறார், சிறைப்பட்டோரை. யாரு சிறையில் இருக்கா அப்படின்னா, நம்மளை பிசாசு பாவம் செய்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறான்னா சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். சிறைப்பட்டோரை வலியவனிடமிருந்து விடுவிக்கப்படும். கொள்ளை பொருள், அது என்ன கொள்ளை பொருள்? கொள்ளை பொருள் கொடியவன் கையிலிருந்து விடுவிக்கப்படும். அது என்ன கொள்ளை பொருள்? நம்ம சொத்தை புறத்தை அவன் திருடி வச்சுக்கிட்டானா? விலையேற பெற்றது நம்முடைய ஆன்மா. அப்போ பாவம் செய்யும் போது அவன் நம்மை சிறை பிடித்து வைத்துக்கிடுகிறான், நம்முடைய ஆன்மாவை பிடித்து வைத்துக்கிடுறான். இப்போ இந்த ஆன்மா, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது இந்த ஆன்மாவை அவன் பிசாசு கையில் வச்சிருக்கிறான். இந்த ஆன்மாவை விடுவிக்கக்கூடியவர் யார்? இப்போ ஏன் ஆன்மா யார் கையில் இருக்கு? எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. கடைகளில் போய் நகைலாம் வாங்குகிறோம், போட்டு பார்க்குறோம், ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லாம் பார்த்து 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 வாங்குகிறோம். ஏன்? நம்முடைய அழகுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பயன்பாட்டுக்கு உகந்ததா எல்லாம் பார்த்து பார்த்து வாங்குகிறோம். அப்படி தானே? என்றைக்காவது நம்முடைய ஆன்மாவை குறித்து அக்கறைப்பட்டது உண்டா? இருக்கா இல்லையா? ஆன்மா இல்லையா? ஆன்மா இல்லைன்னா செத்தே விரும், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்போ இந்த ஆன்மா தான் கொள்ளை பொருளாக அவன் என்ன செஞ்சுருக்கிறான். இப்போ அவன்கிட்ட இருந்து நம்ம ஆன்மாவை ஆண்டவர் வாங்கணும். என்ன செய்கிறான் தெரியுமா? எனக்கு ஒரு கிரையும் கொடுத்தா தான் நான் என்ன செய்வேன், இந்த ஆன்மாவை கொடுப்பேன். என் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவன்கிட்ட கிரையமாய் கொடுத்து தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டிருக்கிறார். என் அருமையான சகோதர சகோதரிகளே, கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற நாம் சிறையில் இருக்கிறோம். இந்த ரெண்டு விஷயமும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நிலையில் இருக்கிறோம். தொடக்கத்தில் நம்ம யாருமே சிறையில் இல்லைன்னோ, யாருமே கட்டப்பட்ட நிலையில் இல்லைன்னோ. இப்போ நம்ம நிலை எப்படி இருக்குன்னு தெரியுதா? தெரியலையா? மூன்றாவது ஒரு காரியம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். எடுத்து வாசியுங்கள். விடுதலை பயணம், விடுதலை பயண நூலிலிருந்து 20வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை எடுத்து வாசியும். எல்லாரும் கொஞ்சம் எடுத்துக்கிடட்டும், கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாரும் எடுத்துக்கிடட்டு. ஒருவேளை எடுக்க முடியலன்னா கவனமாக கேளுங்க. எடுத்தாச்சா? வாசிங்க சகோதரி. நானே, ஆண்டவர் மிக அழகாக சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெளியேற செய்தவர் அவர்தான். நீ அவரை மறக்காத. எப்படி? ஒரு காலகட்டத்தில் பல பாடுகள் மத்தியில் பாவத்தோடு வாழ்ந்தபோது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டோமா இல்லையா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம். இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம், உயிரே போகக்கூடிய ஒரு நிலையில் கூட நாம் இருந்த நிலையில் கூட இயேசு என்கிற நற்செய்தியை கேட்டு இயேசுவை தேடி வந்திருப்போம். இயேசுவை தேடி வந்து ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மளை ஏற்றிருக்கிறார். உண்மையா இல்லையா? அதனால தான் அவர் சொல்றாரு,
உன்னை எகிப்திலிருந்து, எகிப்துங்கிறது என்னது? உன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து, உன்னுடைய தீமையிலிருந்து உன்னை வெளிக்கொணர்ந்த ஆண்டவரை நீ என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ஆண்டவர் எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? இது எப்போ தெரியும்? இங்கே கேட்டதுனால தானே தெரிஞ்சுது. பாடுகளில் ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு யாராவது சொல்ல முடிஞ்சுதா? ஆண்டவர் பார்த்து சொல்கிற, உமக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கான்னு ஒரு பொம்மை படமே வரைஞ்சி பேசிடுவோம். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நான் ஒரு எறும்புக்கு கூட நான் என்ன செய்யலை, துரோகமே பண்ணலையே, எனக்கு ஏன் ஐயா அப்படின்னு சொன்னால் சேட்டை பூரா அங்கே தான் இருக்குன்னு அர்த்தம். அதை அவர் நினச்சி பாருங்க. என்னைக்காவது நினச்சி பார்க்குறோமா? ஒரு துன்பம் வரும்போது என்னை படைச்ச ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருந்துச்சு? இன்னும் ஒருபடி கேட்குறேன், நற்கருணையில் எத்தனை பேர் வாங்குறீங்க? எல்லாருமே வாங்குறோம். நற்கருணையில் யார் இருக்கா? ஏசு இருக்கார்ல, அவர் உட்கொண்டிருக்கிறோம்ல. எத்தனை உட்கொண்டிருப்போம்? எத்தனை மூடையாக உட்கொண்டிருப்போம் இல்லையா? உண்டு இல்லை. உள்ள வந்த ஏசு எங்கே போனார்? எங்கெங்கே போனார்? இருக்கார்ல. இன்னைக்கு தானே தெரியுது. ஏன் பாடுகளில் தெரிய மாட்டேங்குது? ஏன் உங்கள் துன்பங்களில் ஏன் தெரிய மாட்டேங்குது? அவர் சொன்னார், வாக்கு மாறாத தெய்வம் சொன்னாரா இல்லையா? நான் உன்னை விட்டு. வாசனெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும், வாசனெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் துன்பம் மட்டும் எனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி இருந்தால் பைபிளில் வேறு மாதிரி ஒன்று சொல்லியிருக்கு. எனக்கு துன்பம் வேண்டான்னு சொன்னால் முறை தவறி பிறந்த பிள்ளைகள்னு பைபிளில் இருக்கு, தெரியுமா? துன்பம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு கிடையாது, எழுதி வச்சுக்கங்க. துன்பம் இருந்தால் தான் ஆண்டவர் உனக்குள்ள இருந்து செயலாட்டிக்கிட்டு இருக்காருங்கிறது உனக்கு தெரியும். உங்கள் கூட ஆண்டவர் இல்லைன்னா உங்கள் நிலை என்ன? இப்போ வச்சுக்கிடுவோமே, ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தில் இருக்க ஒரு குடும்பம் வச்சுக்கோ, கடைசி எண்டில் வந்து நிற்கிறாங்க. இந்த நிலையில் நான் ஒரு சாட்சியாகவே சொல்லிடுறேன். நாகர்கோவில் பக்கத்தில் அந்த கடற்கரை கிராமங்களில் நான் பணி செய்ய போயிருந்தப்போ அங்கே ஒரு குடும்பத்தை சந்தித்தோம். அந்த சகோதரி வீடு அகலம் எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 8 அடி அகலம் இருக்கும், ஒரு 15 அடி நீளம் இருக்கும். அதுதான் அவங்க வீடு. அதில் தான் கிச்சன், அதில் தான் பெட்ரூமு, அதில் தான் ஒரு சின்ன ரூம், ஹால் மாதிரி இருக்குது. 2 பிள்ளைங்க, கணவனும் மனைவியும். அவங்ககிட்ட போய் நாங்கள் போய் பார்க்குறக்காக போகிறோம். படுத்திருந்தாங்க. எழுந்திரிச்சு உட்காந்து 10 நிமிஷமாக அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க கண்ணீர் அவங்க நைட்டியில் உழுது. பதிலே பேசலை. ஏன் அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, பிரதர் ரொம்ப நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்லா வசதியாக இருந்த குடும்பம், 2 தெரு தள்ளி அவங்க வீடு இருக்குது பிரதர், பெரிய பங்களா மாதிரி இருக்குது, பெரிய பங்களா மாதிரி இருக்குது. தொழிலில் நஷ்டம், போட்டு தொழிலில் நஷ்டம். 3 போட்டு வச்சுருந்தாங்க பிரதர், 3 போட்டையும் விற்றுட்டாங்க. இப்போ 35 லட்ச ரூபா கடன். என்ன உங்களை விட ரொம்ப கம்மியாக தெரியுதா? உங்களுக்கு இருக்கிற கடனோட இது கொஞ்சம் கம்மியாக தெரியுதோ? எத்தனை லட்சம்? 35 லட்சம். சொந்த ஓனராக இருந்தவர் இப்போ போட்டில் வேலைக்கு போகிறாரு பிரதர். என்ன செய்கிறதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் கடவுள் அவங்க கூட இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் சந்தித்து 10 வருஷம் இருக்கும். இன்றைக்கி அந்த சகோதரி என்கிட்ட பேசுவாங்க. ஒருவேளை இந்த சூழ்நிலையில் கடவுள் அந்த குடும்பத்தை கைவிட்டிருந்தா அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன? அப்போ கடவுள் எங்கே இருக்காரு? அவங்க கூட இல்லை, இந்த பாடுகளையும் உங்கள் கூட இருக்கார், மறந்துடாதங்க. அநேகர் ரொம்ப விரக்தியான நிலையில் வந்திருக்கிறீங்க, ரொம்ப விரக்தியில் வந்திருக்கிறீங்க.
என்ன செய்கிறதுனே தெரியல, ரொம்ப விரக்தியோடு வந்திருக்கிறீங்க. என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, உன்னை வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவர் வாழ்வு பெறும் பொருட்டு தான் வந்தார். உன் வாழ்வை அழிக்க அவர் வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை. எல்லாரும் எடுத்துக்கிடட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. முதல்ல வாசித்த சகோதரி வாசிங்க. செல்வர் ஏழையை அடக்கி ஆள்வர், கடன் பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு. சரி, இன்னும் பைபிளை நீங்கள் பிரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியாது. நீங்கள் எடுத்துக்கிடவே மாட்டீங்க. எடுக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் கவனமாக கேளுங்க, பரவாயில்ல. வீட்டில் போய் நீங்கள் அதை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்து வாசிங்க. மறுபடியும் வாசிங்க சகோதரி. செல்வர் ஏழையை அடக்கி ஆள்வர், கடன் பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு. இது உண்மையா பொய்யா? கடன் இல்லாத ஆள் யாரும் இருக்கா? யாருமே இல்லை. சரிதானா? அப்போ நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த மனுஷனுக்கு அடிமைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளை கடன் வாங்க சொன்னது யாரு? நான் தூங்கிட்டீங்களா? ஆண்டவர் கடன் வாங்க சொன்னாரா? நீயோ கடன் முடிக்கணும்ல, சொல்லுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இப்போ அப்படியே நானோ கடன் வாங்குவேன். அவர் என்ன செஞ்சாரு? அது எப்படி வாங்கினதுக்கப்புறம் கடன் எப்படி கொடுக்க முடியும்? வட்டி தான் கொடுக்க முடியும். அவர் வாக்குத்தத்தமே நீ கடன் வாங்காத. ஆனால் நம்ம தேவையில் ஒரு வட்டி கடைக்காரன் அப்படி வந்துட்டான்னா ஆண்டவராக பார்த்து ஒன்று அனுப்புனார். ஏங்க ஆண்டவராக அனுப்புவார் இல்லை? கேட்க ஆண்டவராக அனுப்புவார். நீ வட்டிக்கு வாங்கி செழிப்பாய், நீ கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பாய்ன்னு சொன்னார். அப்படி எதிர்மறையாக தானே வாழ்கிறோம். அப்போ இந்த கடனை வாங்க சொன்னது யாரு? இது நல்லா புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு பெரிய உண்மை இருக்கு. இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிலை வழிபாடு எதுங்க? வட்டிக்கு வாங்குறதா? பாருங்க, மிகப்பெரிய சிலை வழிபாடு. புதிய ஏற்பாட்டினுடைய சிலை வழிபாடு. மத்தேயு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை வாசிங்க சகோதரி. எவரும் இரு தலைவருக்கு, தயவு செய்து ஒருத்தங்க வாசிங்கன்னு. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வர், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பர். நீங்கள் யாரை பார்த்து சொன்னாரு? என்னை பார்த்து சொன்னார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. இங்க ஆண்டவர் 2 கடவுளை நிறுத்துறாரு. யாரெல்லாம்? ஒன்று படைச்சவர், இன்னொன்று செல்வம். செல்வம் வேணுமா வேண்டாமா? வேணும். அத்தியாவசிய தேவை. நம்முடைய அடிப்படை வாழ்வுக்கு பணம் வேண்டும், கட்டாயம் வேண்டும். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒன்று கடவுள் இருக்கார், இன்னொன்று செல்வம் இருக்கு. இந்த உலக செல்வத்தை ஒப்பற்ற செல்வமாய் நாம் உயர்வாய் எண்ணோம்னா ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை
அன்பு செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? எனக்கு உலக செல்வந்தான் முக்கியம் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களால் இயேசு என்ன செய்ய முடியாது? அன்பு செய்ய முடியாது. யாரெல்லாம் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை தன் வாழ்க்கையில ஒப்பற்ற செல்வமாய் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களால் உலக செல்வத்தை அன்பு செய்ய முடியாது. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இப்போ இந்த சிலை வழிபாடு என்பது என்ன? செல்வம் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிலை வழிபாடு. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது என்னது? பணம். எல்லா இடத்துலையும் அதுதான் இருக்குது. பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம். இது யாருடைய ஆயுதம் என்றால் பிசாசினுடைய ஆயுதம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறத தவறாக புரிஞ்சுக்கிடக்கூடாது. கவனம். தவறாக புரிஞ்சுக்கிடக்கூடாது. பணம் வைத்திருக்கிறவர்கள்ங்கிறக்காக நான் அப்படி சொல்லலை, உண்மை நிலையை சொல்கிறேன். செல்வத்தின் மேல் அதிக பற்று யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறாங்க? சிலை வழிபாடு செய்கிறார்கள். அது எங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தால் தான் சிலை வழிபாடு இல்லை. எந்த சபைக்கு போனாலும் இந்த செல்வம் உனக்குள்ளே இருந்தால், செல்வத்தை குறித்த பற்று மேலோங்கி இருந்தால் நீ சிலை வழிபாடு செய்கிறாய். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அது உள்ளத்தில் இருக்குது, வெளியே தெரியாது. இந்த உள்ளத்தில் இருக்கிற ஆசை வெளியே தெரியாது. நான் இப்போ உங்களுக்கு ஒன்று கேட்குறேன்னே, உங்கள் வீட்டில் இன்றைக்கி 5 லட்ச ரூபா கடன் இருக்குது. இப்போ இங்கே 5 லட்ச ரூபா இருக்குது, இந்த பக்கத்தில் பைபிள் இருக்குது வச்சுக்கோ, நற்கருணை இருக்குது. ரெண்டில் எது வேணும்னு சொல்லி கேட்டால் நீங்கள் எதை கேட்பிய? உள்ள நல்லா அதுதான். இன்றைக்கி இருக்கிற போராட்டத்துக்கு இந்த 5 லட்ச ரூபா எடுத்துட்டோன்னா வெளியே சொல்லிவிடும், எனக்கு இயேசு தான் ஏன் முக்கியம், எனக்கு பணம் வேண்டான்னு என்ன செய்வோம்? ஆமாம், நல்ல வாயில் சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ள வந்துட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிருமே. இயேசு நமக்குள்ளே வந்துட்டார்னா எல்லாம் செய்யலையா? என்ன செய்யும்? போராட்டம் இருக்கும். ஆனால் மனசில் என்ன இருக்குன்னா அமைதி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. போராட்டம் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் நம்ம உள்ளத்திலையும் குடும்பத்திலையும் அமைதி இருக்கும். பணம் மட்டும் வந்ததுன்னா வீட்டில் அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சண்டையாக இருக்கும். ரெண்டுக்குள்ள வேறுபாடு இது. இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறது மிக முக்கியம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், எடுத்து வாசியுங்கள். சீராக்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்கள். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. நல்ல கவனமாக வாசிக்கணும். உன் நாட்டங்களுக்கு வலிமைக்கும் அடிமை ஆகாதே, உன் உள்ளத்தின் விருப்பங்களை பின்பற்றாதே. உன் உள்ளத்தினுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றினாலே நீ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போவாய். கவனம். உன் உள்ளத்தில் விருப்பம் என்ன இருக்கு? கவனம். சீராக்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. இங்கே கவனம். பைபிளெல்லாம் பார்க்க வேண்டாம். உள்ளத்தினுடைய விருப்பத்தை பின்பற்றினா நீ அடிமை ஆவாய். எப்படி? அது என்னையா? என் தங்கச்சி வீட்டில் ஒரு பெரிய டிவி என்ன செஞ்சிட்டாங்க? வாங்கிட்டாங்க. எப்படியாவது கடன் வாங்கி என் வீட்டில் என்ன செய்யணும்? மாதம் நம்ம டியூ என்ன செஞ்சிடலாம்? கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுறீங்க. ஒரு டிவி வாங்கி வீட்டில் என்ன செஞ்சாச்சு? என்னாச்சு? வச்சாச்சா இல்லையா? வச்சாச்சு. அதுக்கு மாதம் டிவி யார் கட்டுறது? கட்டுறதுக்கு கையில் பணம் இருக்கா? என் வீட்டில் எல்லா அழகு பொருட்களும் இருக்கணுங்கிறதுக்காக வெளியில் இருக்கிற பொருட்களை எல்லாம் வட்டிக்கு வாங்கி வீடு நிறைய வச்சாச்சு. கார் வாங்கியாச்சு, வீடு லோன் போட்டு வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. ஆனால் சுற்றி என்ன இருக்கு? என் உள்ளத்து விருப்பத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்? நிறைவேற்றிட்டேன். நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அடிமைப்பட்டிருக்கேன். யாருக்கு? வாங்க சொன்னது யாரு? அப்படியா? அது உண்மைதான். எனக்குள்ளிருந்து செயலாற்றுறது அவன் தானே. யோசிக்கணும்ல, இது எனக்கு இப்ப தேவையா?
அதே காதில் தான் அடுத்த காதில் ஆண்டவர் சொல்லுவார், இப்போ உனக்கு இது தேவையா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? என்னைக்காவது அவர் சொன்னதை கேள்வி கேட்டு கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? அது மட்டும். ஆனால் பிசாசு சொல்கிறத மட்டும் கரெக்டாக கீழ்ப்படிஞ்சு நீட்டாக முடிச்சு வச்சுருவோம். கடைசியில் ஆண்டவரே ஆண்டவரே யாருக்கு தேடுறது? மாட்டிக்கிட்டது யாருக்கிட்ட? அவன் விரிக்கிற வலையில் நல்லா விழுந்துடுறான். அவன் நல்லா கெட்டி வச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன செய்ய முடியல? எழுந்திருக்க முடியல. இப்போ யாரை தேடுறது? ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன பாவம் ஐயா செஞ்சேன், யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? உடனே வாயிலிருந்து அதான் வரும். என் உள்ளத்தில் இருக்கிற விருப்பங்கள் எழுகிறது, எழத்தான் செய்யும். இந்த உலகம் மாய்மயமான ஒரு உலகம். உலகத்தில் இருக்கிற எல்லா நம்ம கவர்ச்சி எல்லாம் நமக்குள்ள என்ன செய்யும்? வரும். ஆனால் என் குடும்பத்திற்கு இது தேவையா? என் வாழ்க்கைக்கு இது அவசியமா? இது இப்போ எனக்கு வேணுமா வேண்டாமா என்று சிந்தித்து யோசித்து முடிவெடுத்தா நம்ம அந்த கடனுக்குள்ளே போய் மாட்ட மாட்டோம். தூங்குறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்கள் கவனம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை கூட உங்களை கெட்டி வச்சுட்டான் பார்த்தீங்களா? இப்போ ஏன் என் வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலையில் இருக்கேன், சிறையில் இருக்கேன், அடிமைப்பட்டு இருக்கிறேன்? ஏன் தெரியுமா? நம்ம வாழ்வு பெறக்கூடாது, நம்ம மகிழ்ச்சியாக வாழக்கூடாது, ஆண்டவரோடு உள்ள உறவில் வாழக்கூடாது என்பதை அவன் மிக அழகா உங்க கூட இருந்து உங்களுக்கு நல்லது செய்கிறது போல நடித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்வை எல்லாம் இழந்து போகும்படி அவன் செய்வான். இப்போ கட்டப்பட்ட நிலையில் இருக்கோம், சிறையில் இருக்கோம், அடிமைப்பட்டு கொண்டே இருந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உலக ஆசைகள் சிற்றின்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக நம்மை முழு மூச்சில் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறதுனால தான் இன்றைக்கு அநேக பாடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எடுத்து வாசியுங்கள். சாலமோனின் ஞானம் 1வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்கள். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் குடிகொள்வதில்லை, பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. ஒரு மனிதனுடைய உடல் பாவத்திற்கு அடிமையாகும் போது, பாவம் செய்யும் போது அந்த உடலும் அடிமைப்படுத்தப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை சொல்லுகிறது, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மிக அழகாக ஆண்டவர் இயேசு சொல்ல, எந்த பாவத்தை செஞ்சாலும் சரி அந்த பாவத்திற்கு நீ அடிமை. நீ கோபப்பட்டாலும் அதுக்கு அடிமை, எரிச்சல் பட்டாலும் அதுக்கு அடிமை, பொய் சொன்னாலும் அதுக்கு அடிமை, ஏமாத்தினாலும் அதுக்கு அடிமை, பொறாமப்பட்டாலும் அதுக்கு அடிமை, சாப்பாட்டில் பிரியம் வச்சிருந்தாலும் அதுக்கு நீ அடிமை. வீட்டில் இருக்கிறது போதும், ஆனால் இதையும் தாண்டி அது இல்லையா இது இல்லையா, அதை வாங்கு இதை வாங்கு. காலையில் சாப்பிட்றதுக்கு காலையில் வீட்டில் தோசை இருக்கும், இல்லை இட்லி இருக்கும். நம்ம பிள்ளைங்க என்ன செஞ்சிருமா, இதை யார் இப்போ சாப்பிடுவா அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து உடனே நூடுல்ஸ் எதையாவது ஒன்று ஆர்டர் பண்ணி என்ன செஞ்சிடறது, இப்போ இது யாருக்கு அடிமை தெரியுமா? உணவுக்கு அடிமை. வீட்டில் சாப்பாடெல்லாம் இருக்கும், சாம்பார்லாம் இருக்கும், எல்லாம் ரசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் சிக்கன் மட்டும் இல்லை. உடனே என்ன செய்கிறதுன்னா, இப்போ உடனே இல்லைன்னா ஆர்டர் பண்ணுறது, உடனே ஸ்விக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும் 1/2 மணி நேரத்தில். இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம். உணவு இன்றைக்கி நிறைய பாருங்கள், வீட்டில் சமையல் செய்கிறது குறைஞ்சி போய்கிட்டே வருது, சமையல் செய்கிறதே குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. பிசாசு ஒரு மாய்மாலமான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம், நம்மளை இழுத்து போய்கிட்டு இருக்கான். நம்ம பிள்ளைகள் ஆர்டர் பண்ணும்போது என் பிள்ளைக்கு இதெல்லாம் நல்லா தெரியுதேன்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆனால் இது எங்கேயோ கொண்டு போய் ஆப்பு வைக்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது.
நாளைக்கு நீங்கள் பிள்ளைய கட்டி கொடுக்கும்போது ஒரு ஃபோனும் இந்த ஆப்பையும் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக நீங்கள் கட்டிடுங்க. வீட்டுக்கு தேவையான சமையல் ஜாமான்லாம் என்ன செய்ய முடியும் இல்லை, வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை. அதில் இருக்கிற வட்டியை எடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. போகிற போக்கு அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு பிள்ளைங்க இன்னைக்கு சமையல் செய்ய வருதா, ஒழுங்காக காலையில் எழுந்திரிக்க முடியுதா, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு நம்ம பிள்ளைகள் வருதா, நிலம் எப்படிலாம் மாறுதுன்னு பாருங்கள். காலையில் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் 7 மணிக்கு எழுந்திரிச்சதுக்கு உண்டா? பள்ளிக்கூடத்துக்கு போகிற நேரம் தவிர எல்லாம் இன்றைக்கி 10 மணி. இன்றைக்கி எங்கள் சொந்தக்கார பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. இன்றைக்கி நான் ஒரு 7 மணிக்கு எழுப்பி விட்டேன். அவள் என் வீட்டுக்காரிட்ட போய் சொல்லியிருக்கா, என் வாழ்நாளிலே இன்றைக்கி தான் நான் சீக்கிரம் முழிச்சிருக்கேன். பார்த்துக்கங்க. இல்லைன்னா 10 மணிக்கு மேலே தான் நான் எழுந்திருப்பேன். எப்படி வளர்த்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு மாயமானமான ஒரு பாவமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. திருமணம் ஆகாமலே, நல்லா புரிஞ்சுக்கங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க, தனக்கு விரும்பின ஒரு கணவனை ஒரு சகோதரனை தேர்ந்தெடுத்து லிவிங் டுகெதருங்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் வந்துட்டு, கோயம்புத்தூரில் வந்துருச்சு, எல்லா இடங்களையும் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதில் நம்ம பிள்ளைங்க அதில் என்ன செஞ்சுக்கிடக்கூடாது, பாவம் செஞ்சால் பாவத்திற்கு அடிமை. எல்லாம் வந்துருச்சு. பிள்ளைங்க தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் இன்றைக்கு இது எல்லாம் பாவம் இல்லை என்கிற சொல்லுகிற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. நம்ம பிள்ளைங்க அந்த பாவத்துக்குள்ளே விழுந்துடக்கூடாது, அது அடிமைப்பட்டுறக்கூடாது. அப்போ என் அருமையான சகோதர சகோதரிகளே, பாவம் இன்றைக்கு ஒரு மனிதனை பிடித்து கொண்டதென்றால் அதன் பாவத்திற்கு அடிமை. ஏனென்றால் அவன் தன்னைத்தானே என்ன செய்ய முடியாது, விடுவித்து கொள்ள முடியாது. வாசிச்சோம்ல, ஒரு மனுஷன் தன்னாலே என்ன செய்ய முடியாது, விடுவித்து கொள்ள முடியாது. அதனால தான் சொன்னார் ஆண்டவர், பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை. இப்போ நம்ம உடலில் ஈச்சைகள் இன்றைக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருக்கான் பிசாசு. திருமணமான 2 பிள்ளையை பெற்றவா இன்னொருத்தங்க கூட ஓடிடுறா. அதே போல் கணவனுடைய வாழ்க்கையில் நடக்கு இன்றைக்கு உருவாகிக்கிட்டே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது எங்கேயோ கேட்டோம், அப்புறம் பக்கத்தில் கேட்டோம், இப்போ உறவுகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நிலை வளராதிருக்க இன்னும் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பிசாசு தன்னுடைய வேலையை ரொம்ப அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறான். பாவத்தில் மக்களை விழ வைப்பதற்காக, அடிமைப்படுத்துவதற்காக பல நய வஞ்சக தந்திர வலையாய் உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான், பாவ வலையை விரித்து கொண்டிருக்கிறான். அநேகம் இது பாவம் என்பது தெரியாமலே இன்றைக்கு விழுந்து போய் அதிலிருந்து வெளியே வராமல் முடியாமல், இது பாவம் என்கிற உணர்வே இல்லாமல் வாழுகிற நிலை இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலங்களில் பாருங்களேன், திருமணம் வேண்டாம், பைபிளில் சொல்லியிருக்கு, திருமணமே எங்களுக்கு வேண்டாம் என்கிற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதற்கு பல உலக நாடுகளில் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு திருமணம் வேண்டாம், உடல் இச்சையை தீர்த்து கொள்வதற்கு பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இது எல்லாம் ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் பிசாசு அடிமைப்படுத்தி ஆண்டவர் வாழ்வு கொடுக்க வந்தார். ஆனால் இந்த பிசாசு என்ன செய்கிறான் என்றால் வாழ்வை அழிப்பதற்காக வந்திருக்கிறான். இப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதிலிருந்து நாம் விடுதலை பெற நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். எடுத்து வாசியுங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 32வது இறை வார்த்தை. அதற்கு இயேசு 32, உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். அது என்ன உண்மை? ஆண்டவருடைய வார்த்தை, சத்தியம் என்கிறது உண்மை. சபைக்காரங்க சொல்ல சத்தியத்தை சொன்ன சத்தியங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உண்மைதான். உண்மைங்கிறத சத்தியங்காங்க, வேற ஒன்றும் இல்லை, இறை வார்த்தை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற நம்ம தினமும் குறைஞ்சது 1 மணி நேரமாவது இறை வார்த்தையை வாசிக்கணும். நீங்கள் எத்தனை பேர் பைபிள் வாசிக்காமல் வந்திருக்கீங்க? கை தூக்குங்க பாப்போம்.
நிறைய பேர் கையை தூக்கலை, உள்ளுக்குள்ளே தெரியும் பைபிள் வாசிக்கலை, ஜெபிக்கலை, எல்லாம் நிறைய இருக்குது, உள்ளுக்குள்ளே நிறைய கிடக்குங்க. வந்திருக்கிறவங்கள நிறைய பேர் அப்படி தான் இருக்கு. பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, கூட்டங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சிடும், வந்தால் போதும். இல்லை, கட்டப்பட்ட நிலையிலும் சிறையில் இருக்கிற நிலையிலும் அடிமைத்தனத்திலும் வாழுகிற நமக்கு கட்டாயம் விடுதலை வேண்டும். அதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு குழி இருக்குது, ஒரு குழியில் ஒருத்தர் விழுந்துட்டார். அவர் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கூப்பிடுறார். அப்போ மேலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு, உன் கையை கொடு, நான் உன்னை தூக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் கையை கொடுக்காமலே என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொன்னால் தூக்க முடியுமா? அவர் அதிலிருந்து விடுவிக்க முடியுமா? இந்த நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்காக அவர் கையை என்ன செய்கிறாரு? ஏசாயால சொன்னாரா, என் கை குறுகி விடவில்லை, காது மந்தமாகி விடவில்லை. ஏன் அப்படின்னா, நாம் அவருடைய குரலை கேட்காமல், என் ஆடுகள் என் குரலை கேட்கும் சொன்னார். ஆனால் நம்ம அந்த ஆடு ஆண்டவருடைய குரலை கேட்காம, நம்ம கையை கொடுக்காம தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், 3 காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சீங்கன்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டாயம் இருக்கிறது. அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து தினமும் பைபிள் வாசிக்க வேண்டும். நீங்கள் பழைய ஏற்பாடில் வாசிக்கலைனாலும் பரவாயில்ல, நீதிமொழிகள், இணை திருமுகத்தில் சீராக்கின் ஞானம், சாலமோனின் ஞானம், திருப்பாடல்கள், புதிய ஏற்பாடு, இதுகளை அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, வாசிச்சுக்கிட்டே இருங்க. வாசிக்க வாசிக்க உங்களுக்கு ஆண்டவர் நிறைய தடைகளை மாற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதில் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது முதல்ல எடுத்து வாசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? திருப்பாடல் 119:18 எடுத்து வாசியுங்க. உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். இதை சொல்லிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்? பைபிளை வாசிக்கணும். உலக கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு இந்த பைபிளை வாசிச்சா உங்களுக்கு என்ன செய்யாது? கவனம் கவனம் கவனம், இங்கே கவனம். உலக கண்ணை திறந்து வச்சுட்டு இந்த பைபிளை வாசிச்சா உங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணு திறந்தாத்தான் இந்த பைபிளில் மறைந்திருக்கிற மறைபொருட்கள் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். 2வது யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 36வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்க. யோவான் 8:36. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். அப்போ இயேசுவோடு நல்ல உறவில் இருக்கணும். இயேசுவோடு நல்ல உறவு. இயேசுவை எப்பெல்லாம் உங்கள் கூட வருவார்? இயேசு உங்கள் கூட எப்பெல்லாம் வருவார்? எப்பெல்லாம் வருவார்? எப்பவும் வருவார். நீங்கள் எப்போமாவது அந்த அனுபவம் இருக்கா? கவனம் கவனம் கவனம். பேசாதுங்க, தயவு செய்து பேசாதுங்க. எடுக்க முடியலைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. எழுதி வச்சுக்கோங்க. தயவு செய்து அடுத்தவங்கள்ட்ட பேசி அடுத்தவங்கள்ட்ட அந்த சிந்தனை மாறாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைன்னா பக்கத்தில் யாராவது எடுத்து கொடுங்க. கொஞ்சம் கவனம் சிதறும். அதுக்கு தான் சொல்கிறேன், தயவு செய்து தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. இயேசு என்னைக்காவது கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? துணி எடுக்க கூட்டு போனீங்களா? நகை எடுக்க கூட்டு போனீங்களா? கடைக்கு போகும்போது கூட்டு போனீங்களா? இதெல்லாம் யோசிக்கணும். இயேசுவோடு உள்ள உறவுங்கிறது நான் தனியாள் அல்ல. இயேசு சொன்னார், நான் நீங்கள் எல்லாரும் சீடர்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனால் நான் தனியாள் இல்லை, ஏன்னா தந்தை என்னுள் இருக்கிறார். அவ்வளவு பாடுகளையும் ஆண்டவர் சொன்னார். இதைத்தான் நம்மளையும் செய்ய சொல்கிறேன். அப்போ நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபிக்கும் போது சிறையிருப்பு மாறும். நாம் ஜெபிக்கும் போது நம்ம கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும், நம்முடைய சிறையிருப்புகளும் மாறும். அப்போ அதிகமாக நம்ம என்ன செய்யணும்னா ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இப்போ நிறைய பேர் முந்தி நல்லா ஜெபிச்சவங்க இப்போ அந்த ஜெப வாழ்வுக்குள்ளே இல்லாத நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. அதை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து எடுத்து வாசிங்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகம்
3வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்கள். 2 கொரிந்தியர். கவனமாக வாசிங்க. இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. தூய ஆவியானவர் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. தூய ஆவியானவர் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? கவனம். நீங்க வாசிக்கலன்னாலும் பரவாயில்ல, இங்க கவனமா கேளுங்க. கவனம். தூய ஆவியானவர் எங்க இருக்காரு? இருக்காரா? விடுதலை இருக்கா? தூய ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்பட்டாரு? பரிசுத்த ஆவி எதுக்காக பெற்றுக்கொண்டீங்க? பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிட்டா? பாவ சங்கீதனம் பண்ணீங்களா? பண்ணலையா? இப்போ நிறைய குறைஞ்சிக்கிட்டு தான் வருது பாவ சங்கீதனம். இப்போ பையன் பண்ணுறது தான் இல்லை, பொய் சொல்லக்கூடாது. பாவ சங்கீதனம் பண்ணால் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதா? மன்னிக்கப்படலையா? மன்னிக்கப்படுது. மீண்டும் அந்த பாவத்தை செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம்ல. ஏன் அதிலிருந்து வெளியே வர முடியல? தூய ஆவியானவர் எங்கே இருக்காரு? என்னங்க, தூய ஆவியானவர் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டுன்னு சொன்னார் இல்லையா? எங்கே இருக்காரு? எனக்குள்ளே தானே இருக்காரு. அப்போ ஏன் எனக்கு விடுதலை இல்லை? முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, தூய ஆவியானவர் எதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும். மிக அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது சாலமோனின் ஞானம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை எடுத்து வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் எடுத்து கொடுக்கலன்னு எடுத்து கொடுத்துங்க. தெரிஞ்சவங்க எடுத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள எடுத்து கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியமான வசனம். 12:1-2 எடுத்தாச்சா? கொஞ்சம் சீக்கிரம் ஒத்துழைப்பு கொடுங்க. வாசிங்க சகோதரி. உம்முடைய அழியா ஆவி, தயவு செய்து கொஞ்சம் ஒருத்தர் மட்டும், மற்றவங்க மெதுவாக வாசிங்க சகோதரி. உம்முடைய அழியா ஆவி எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஆகையால் நல்ல கவனமாக கேளுங்க, தவறு செய்கிறவர்களை சிறிது சிறிதாய் திருத்துகிறீர். அவர்கள் எவற்றால் பாவம் செய்கிறார்களோ அவற்றை நினைவுபடுத்தி போதும் அவர்களை என்ன செய்கிறீர்? இந்த ஆவியானவர் வேலையே இதுதாங்க. அவர் வேலை என்னது? அவர் எல்லாருக்குள்ளே இருக்கார். தவறு செய்கிறவர்களை என்ன செய்கிறாரு? சிறிது சிறிதா. எப்படி திருத்துறாரு? நீ செஞ்சது தவறு தானே, நீங்கள் எவற்றால் பாவம் செய்தீர்களோ அவற்றை நினைவுபடுத்தி நம்ம எச்சரிக்கிறது. எதுக்கு அப்படின்னா, நீ செய்கிற பாவம், நீ பாவம் செஞ்சன்னா நீ பிசாசுக்கு அடிமையாயிருவ, உனக்கு கடவுள் கொடுத்த வாழ்வை இழந்து போயிடுவ என்று நமக்குள்ளிருந்து அவர் நம்மை எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பின் செய்தியை குரலை நம்ம கேட்டிருந்தோம்னா இந்த நிலை என்ன செஞ்சிருக்காது? உருவாயிருக்காது. ஏன் கேட்கலன்னா, என் உள்ளம் விரும்புறது ஒன்று, ஆண்டவர் விரும்புறது ஒன்று. அப்போ ஏன் உள்ளம் விரும்புவது நான் நிறைவேற்றாம கடவுளுடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றினேன்னா அவருடைய குரலை நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பேன்? கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதை கீழ்ப்படிய ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து நம்மை சுட்டி காட்டுகிறார். நீ செய்கிற தவறையும் பாவத்தையும் குற்றங்களையும் நன்மையையும் தீமையையும் எல்லாவற்றையும் உனக்குள்ளிருந்து சுட்டி காட்டுகிறார். எதற்காக தெரியுமா? அதுக்கப்புறம் வாசிங்க, அதான் முக்கியம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாரும் தீமையிலிருந்து விடுபடவும் படைத்த தெய்வத்தை நம்பவுமே. அவருடைய வேலையே இதுதான். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? இந்த உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு வாழ்வு கொடுக்கிற தெய்வத்தை அவர் காட்டுகிறதா அவருடைய வேலை. ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய சம்பாத்தியம் பண்ணுறது, பேரு புகழுக்காக, இப்படி பல வழிகளில் இன்றைக்கு தவறாய் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. இந்த தூய ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நாம் இந்த உலகத்தில் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் என் ஆண்டவர் சொன்னார்,
நான் மற்றொரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புமாறு ஆண்டவரிடத்தில் கேட்பேன். அந்த துணையாளர் தான் என்னை வாழ வைக்கிறதுக்காக அழைத்து செல்லுகிறவர், வழிகாட்டுகிறவர், என்னை விடுவிக்கிறவர், எனக்கு நன்மை செய்கிறவர், என்னுடைய எல்லா நலன்களிலும் அக்கறை உள்ளவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். எடுத்து வாசியுங்கள். செக்கரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்கள். நல்ல கவனமாக கேளுங்க, நல்ல கவனமாக கேளுங்க. நம்பிக்கையுடன் காத்திருக்கும். யாரை பார்த்து கேட்குறாரு? யாரை பார்த்து? இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் கேட்குறாரு. இதில் மிக முக்கியமானது ஒன்று என்னென்னா, நமக்கு நம்பிக்கை இருக்கணும். என் ஆண்டவர் கட்டாயம் இந்த நிலையிலிருந்து என்னை உயர்த்துவார், என்னை விடுவிப்பார், என் சிறையிருப்பை மாற்றுவார், என் கட்டுகள் அவிழ்க்கப்படும், என் அடிமைத்தனத்திலிருந்து என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்று முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? நம்பணும். வாசிங்க. காத்திருக்கும் சிறை கைதிகளே, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடம் பாதுகாப்பு கிடையாது, ஆன்மாவுக்கு பாதுகாப்பு கிடையாது, வாழ்வுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏனென்றால் நீ இருக்கிற இடம் வேற. கவனம். நீங்கள் பைபிளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மண்டையில் ஏறாது. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. குறித்து வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கவனம் கேளுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். இது கவனம் இல்லாமல் எழுதுறதுலே போய்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல பிரட்டிக்கிட்டே இருக்கிறதுல உங்களுக்கு அந்த கவனம் என்ன செய்யாது, நமக்கு வராது. அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செய்து தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கோட்டை அரணுக்கு வா. நீ இருக்கிற இடம் வேற, அதை தெரிந்து கொள். நீ செய்ய வேண்டியது என்ன? நீ இயேசுகிட்ட வந்துரு. அவர் தான் உனக்கு அடைக்கல பாறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அடைக்கல பாறைக்குள்ள நீ வந்துட்டன்னா இந்த கட்டுகள் உடைக்கப்படும், தடைகள் மாறும், சிறையிருப்பு மாறும், சங்கிலிகள் அவிழ்க்கப்படும், உன்னுடைய அடிமைத்தனம் எல்லாம் மாறும். அதுக்கு தான் அவர் கூப்பிடுறார், நீ என்கிட்ட வா. இன்னைக்கு உங்களை விசேஷமாய் அழைத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி, இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருந்த இந்த வார்த்தையின்படி நம் வாழ்வை அர்ப்பணிக்கும் போது என் ஆண்டவர் மிகப்பெரிய விடுதலையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட விடுதலை தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க சகோதரி. 2 மடங்கு நன்மைகளால் உங்களை நிரப்புவார். பாத்தீங்களா? நீங்க இதிலிருந்து, நீங்க இந்த இருக்கிற நிலையிலிருந்து அடைக்கல பாறையாக இயேசுகிட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்களை எத்தனை மடங்கு ஆசீர்வதிப்பார்? 2 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அது இன்னைக்கே செய்வார். அல்லேலூயா. அதனால தான் தொடக்கத்திலே ஆண்டவர் நமக்கு சொன்னார், திருப்பாடல் 3:8 சொன்னார், விடுதலை அளிப்பவர் ஆண்டவர், தம் சொந்த மக்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது என் ஆண்டவருக்கு விருப்பம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு முதல்ல நாம் நம்ப வேண்டும், நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும். விருப்பம் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டார்? விடுவிக்க மாட்டார். நம்ம விரும்பணும் இல்லை. நீங்கள் ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, நினச்சா போகலாமா? விருப்பம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அந்த விருப்பமே இல்லாமல் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு. அப்போ இந்த நிலையிலிருந்து நான் விடுதலை பெற நான் விரும்புகிறவர்கள் எழுந்து நிற்கலாம். நான் இந்த நிலையிலிருந்து, என்னுடைய கட்டப்பட்ட நிலையிலிருந்து, கண்களை மூடுங்க. யாரும் கண்ணை திறக்கப்படாது, யாரும் கண்ணை திறக்கப்படாது. தயவு செய்து கொஞ்சம் சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க. ஒரு மனதோடும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். ஒருவேளை என்னால் எழுந்திருக்க முடியலை, எனக்கு வயசாயிருச்சு, தயவு செய்து உட்கார்ந்துக்கங்க. உடல்நிலை அறிந்து நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஆனால் முடிந்தவர்கள் கட்டாயம் எழுந்து நிற்குமாறு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. கைகளை தட்டி, உம்மையை என்னை
ஆமென்.